பால் காய்ச்சறது இல்ல, பால் போகணும். 3 வாகனம் வந்து இந்த வீட்டுல நிப்பாட்டலாம். பாருங்க, மகேந்திரா பின்னாடி நிக்குது. இல்ல புது வீட்டுல பால் பொங்குது 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 பிடிச்சிருக்கா புது வீடு? எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. விளம்பரம் சொல்லுவாங்க, ஸ்வீட்டடு கொண்டாடு கொண்டாடு, அது மாதிரி தான் இருக்கும். தம்பி யார் தம்பி? புது ஸ்கூல் எப்படி இருக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? இங்க வர எங்கட வீட்டு இயற்கையான வாழைப்பழம் ஆசா. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு இல்லாமலா செல்லாம்? சரி, இப்போ எல்லாத்தையும் விட்டுருவோம். என்னத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? புது வீடு என்னத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. புது வீட்டு பால் காய்ச்சிடும். வீட்டு பால் காய்ச்சறது சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் நீண்ட காலம் வாழ்றதுக்கு அம்மம்மா குட்டியம்மாட வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். நான் உங்கள் ஆஷா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ. நாங்கள் ஒரு புது வீட்டுக்கு வந்துட்டோம் சார். அரவிந்தும் ஆஷாவும் ஒரு புது வீடு வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கோம். முருங்கல்லையும் இல்லை, வங்காளையிலையும் இல்லை, இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோமே. அந்த வீடியோ தான் போட போகிறோம். எங்களோட புது வீடு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ போகுது. ஸோ வீட்டை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காட்ட போகிறோம் ஆஷா. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன வசதி எல்லாம் இருக்குது, பார்க்கிங் இருக்கா இல்லையா, எத்தனை வாகனம் உள்ள விடலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல காட்ட போறோம் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்க? முதலாவது பால் காய்ச்சுவாங்க. அது ஒரு சம்பிரதாயமான நிகழ்ச்சி, பால் காய்ச்சறது. சோ இப்போ வந்து நல்ல நேரம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சுனா முடியற மாதிரி இருக்கு. அம்மாவும் வந்து ஐயோ நல்ல நேரம் முடிய போய் வாங்க வாங்கன்றாங்க. ரைட், அப்ப எங்கட அம்மா வந்திருக்காங்க, ஆஷாட அம்மா வந்திருக்காங்க. சரி, ஓகே. கடையில நாங்க எடுக்க விரும்பல. ஒரே ஒரு விஷயம், போன வீடியோ போட்டோம் எங்க தொழில் என்னன்னு சொல்லி, அந்த வீடியோக்கு இனி இல்லன்னு சொல்லி சூப்பர் நல்ல ஒரு கமெண்ட் கூட பிழையா இல்ல. ஒருத்தர் கூட எங்களுக்கு பிழையா அந்த கமெண்ட் எதுவுமே போடல. சூப்பரா கமெண்ட் எழுதி இருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. எங்களோட முயற்சிக்கும் அதே மாதிரி எங்களோட அந்த என்ன சொல்ற எங்களுக்குன்னு சொல்லி எங்களை பார்த்து எங்களை பத்தி எங்க 2 பேரையும் சேர்த்து சந்தோஷமா எழுதி நிறைய கமெண்ட் எழுதிருந்தீங்க. அதெல்லாம் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்றோம். ஸோ டைம் எடுக்கல நேராக இப்போ போயிட்டு வந்து சொன்னா முதல்ல சுத்தி பார்க்கறதுக்கு முன்னுக்கு பாலை காய்ச்சிடும். பல நேரம் முடிய போது பால் காய்ச்சி அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வீட்டை சுத்தி காட்டுறோம். என்ன ஸோ எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எங்களோட புது வீடியோ எப்படி அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டுக்காரர் யாரு? வணக்கம், வாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரைட், இதான் நம்மளோட புது வீடா. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பால் காய்ச்ச போறோம்னா ஒரு புது வீட்டுக்கு போனா முக்கியமா எல்லாரும் செய்யற சம்பிரதாயமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பால் காய்ச்சுவாங்க. ஸோ ஆஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா அடுப்பு வாங்கி கொடுத்துருக்கு. அதாவது வாங்கியிருக்கு. வாங்க சார் போய் காட்டுவோம் அப்படி. ரைட், புது அடுப்பு ஆஷாக்கு வாங்கி கொடுத்துருக்குமா. இந்த புது அடுப்பு புது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஷாக்கு புது அடுப்பு ஆக்கள் தான் பழைய ஆக்கள். நீங்கள் வளமையாக பார்த்தாக்கள். நாங்கள் வந்து இப்போ போயிட்டு கடனாளைக்கு அப்புறம் பால் வாங்குறோம். காசு கொடுத்து வாங்குறோம். வளமையா ஊர்ல மாடெல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் ட்ரெயின் வந்தாலும் எல்லாம் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் பால் காய்ச்சுவோம். நல்ல நேரம் முடிய போதும். அம்மா அம்மா என்னம்மா நல்ல நேரம் எத்தனை மணிக்கு முடியுது? கொஞ்ச நேரம் தான் இருக்கு. காய்ச்சணும். ரைட், ஓகே. சரி, பாலை இதில் ஊற்றிட்டு வைப்போம். இல்லை சில நேரத்தில் ஏதாவது அதான் முடிகளும் ஏதாவது இருக்குல்ல. புது பானை, புது வடி, புது வடி, புது அடுப்பு. அரவிந்த் மட்டும்தான் பழசு. புது வீடு. மிச்சம் நீங்க எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. அரவிந்த் ஆஷாவை மட்டும்தான் பழைய. ஓகே, இப்போ பால் தூக்குங்கப்பா, தூக்குங்க. அப்பா பாருங்க. ரைட், ஓகே. ரைட், ஆரியன் எங்க வந்திருக்கீங்க? புது வீட்டுக்கா? பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? புது வீடு பிடிச்சிருக்கா ஆரியனுக்கு? இங்க வந்து சொல்லுங்க, பிடிச்சிருக்கா புது வீடு? சொல்லுங்க, பிடிச்சிருக்கண்டு. இந்த என்ன சிரிப்பிட்ல முகத்துல? சரி, ஓகே, நீங்க வைங்க, டைம் ஆகுது. ரைட், ஆஷா சம்பிரதாயபூர்வமாக எங்களுடைய வலது பக்கத்து அடுப்பு வலது பக்கத்து அடுப்பை பற்ற வைக்கிறோம். ரைட், ஓகே. ஆஹா, கொழுந்து விட்டெறியும் நெருப்பு. சரி ஆஷா, ரைட், வைங்க. வச்சிட்டீங்களா? எங்களோட கெஸ்ட் ஆர்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லி காட்டிடுவோமா சார்? அப்படியே இருக்கும். ஏன்னா தம்பி யார் யார் வீட்டுக்கு வந்து இன்றைக்கு பால் காய்ச்சறதுக்கு யார் யார் நிற்காங்க வீட்டை? அவ்வளோ வேணும். ஒரு ஆளை காணல. எங்க போயிட்டு? ஒரு ஆள் எங்க போயிட்டு? அக்கா எங்க போயிட்டு? எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டான். நீங்களும் போகணும் வரக்கிழமை. சரியா? ரைட். இங்கே வர எங்களோட வீட்டு இயற்கையான வாழைப்பழம் ஆஷா.
வீட்டை இருந்து கொண்டு வந்தது இன்னும் எல்லாம் ஃபுல்லா செட்டப் பண்ணிடுறேன். பண்ணல இப்பதான் கொண்டு வந்து எல்லாம் அடுக்கி கொண்டு இருக்கிறோம். வீட்டை காட்டுவோம் என்ன இதெல்லாம் பால் காய்ச்சி முடிச்சிட்டு வீட்டை காட்டுவோம். மதிய சமையலுக்கு மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மரக்கறி அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது பாருங்க இறால். அதுல பெரிய இறாலா சார்? ஸோ ஒரே ஒரு இறால் வந்து பெரிய இறால் போட்டு இறங்கி பாருங்க. இது யாருக்கு ஆரியனுக்கா? ஆரி நீங்க பாருங்க உங்களுக்கு பெரிய இறால் வாங்கி வந்திருக்கோம். ஓ கொடி சரியா. இப்போ இந்த இறால் இவ்வளவு பார்த்தீங்கன்னா 2100 தந்திருக்கேன் 1 கிலோ இறால். என்ன சார் நீங்க ஹாப்பியா சார்? நான் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கீங்க. இனி நல்ல இந்த கிச்சன்ல இருந்து நல்ல வீடியோ எல்லாம் போடலாம். ஓ சமையல் வீடியோக்கள் நீ போடலாமா? என்ன சார் கன நேரம் பண்ணிக்கிறோம் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கோம். ஊத்துறீங்க சூடா இல்லை எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க? பால் தம்பி கொஞ்சம் பொங்கி வரணும் மேல. விளங்கல பால் வந்து கொஞ்சம் மேல பொங்கி வரணும். கீழே வலியணும். கொஞ்சமாவது வலியணும். அப்பதான் வந்து பால் பொங்குறன்னு சொல்றது அதுதான். விளங்கல பால் பொங்குறோம் புது வீட்டுக்கு பால் பொங்குறோம்னு சொல்றோம்ல அதுதான். பால் பொங்கி கொஞ்சம் வரணும் மேல. காணுமாப்பா? பாலும் பொங்காது போயிடும் உள்ள போயிடும். கரண்டி எடுத்து உள்ள வச்சா பால் கீழே போயிடும். கீழே போயிடும். பால் காய்ச்சறது இல்ல பால் பொங்கணும். பால் பொங்கணும். ஆனா காய்ச்சறானே வளமே பேச்சு வழக்க சொல்லுவாங்க. அது வருது ஆனா பால் பொங்கணும். நீங்க கொஞ்சம் அப்படி வளைஞ்சாதான் வந்து நல்லா நல்லதா. 1 கிலோ பால்னே 1 கிலோ பால் என்ன விலை தெரியுமா? சிலங்கால சொல்லுங்க என்ன விலைண்டு. நீங்க தானே வாங்குறீங்க. அதான் உங்களுக்கு சும்மா கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதானே நீங்க கெஸ் பண்ணுங்க என்ன விலை இருக்கு. நீங்க 1 லிட்டர் பால் எப்படியும் 180 ரூபா இருக்கும். 1 லிட்டர் 180 ரூபா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 200 மணி நேரத்துல 200 300 ரூபா 1 லிட்டர் பால் 300 ரூபா. நீங்க 350 ரூபா இருக்கும். அவ்வளோ 375 ரூபா. பால் இந்தியாவில் 60 ரூபா. 60 ரூபா. சரிதான் 4 மடங்கு வந்தது. ஆஹா ராஜாவின் பார்வை பொங்குது 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 பாருங்க வீட்டு எங்க புது வீட்டுல பால் பொங்குது. எங்க வீட்டுல புது வீட்டுல பால் பொங்குது 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 கிளப் பண்ணுங்க ஆரியன். கிளப் பண்ணுங்க ஆரியன். ரைட் ஓகே சரியா. பாருங்க இங்க பாருங்க புது வீட்டுல பால் பொங்கி அப்படியே புது பானையில இது பண்ணி வளைஞ்சி இப்ப ஆசை அதை தூக்கி ஆத்தி இதே மாதிரி உங்களோட வீடுகள்ல எல்லாரோட வீட்லயும் சந்தோஷங்கள் பொங்கணும். என்னம்மா வீடியோ பார்க்க எல்லா வீட்லயும் சந்தோஷம் பொங்கணும். அதான் எங்களுக்கு ஆசை. ரைட் புது வருஷத்துல உண்மையா நிறைய சந்தோஷமான வீடியோக்கள் போட்டுக்கணும். உண்மையாதானே கணக்கு போட்டோம்ல அன்னைக்கு போன வீடியோ உண்மையா செம்மையா நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்க. இந்த கமெண்ட்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்கிறதுக்கு சரியான எனர்ஜி ஆகும். நல்ல சந்தோஷமா இருந்தேன் ஆஷா. என்ன நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்களை போடுங்க. இப்படி கமெண்ட் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய செய்யணும் ஒரு ஆசை வருவாரு. ஆஷா ஏன்னா சில நேரங்கள் ஆக்கள் பேசும்போது கவலையா இருந்து நாங்க சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா இந்த போன வீடியோக்கு ஒரு ஆள் கூட பிள்ளையா கமெண்ட் பண்ணல. எல்லாருமே சந்தோஷமா எனர்ஜெட்டிக்கா எங்களை வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி எங்களுக்கு வாழ்த்து சொல்லி அப்படின்னு கணக்க விஷயம் செஞ்சிருந்தீங்க. அதுக்கு வந்து உண்மையாவே எல்லாருக்கும் எங்களை நன்றிகள். நன்றி எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்கும் நன்றிகள். அம்மா மாமி பின்னுக்கு ஒரு ஆள் நீங்க மெயினான அழிவாங்க வீட்டினுடைய மூத்த பாட்டியம்மா. தம்பி யார் தம்பி? மூத்த பாட்டியம்மா வந்திருக்காங்க. என்ன பூட்டியாச்சு? யாரு பூட்டியாச்சு? என்ன பூட்டியாச்சு என்னம்மா செஞ்சு கொண்டு தாங்க வரும்போது? இங்க பாருங்க பூட்டியாச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேர பிள்ளைகளுக்கு எங்களுக்கெல்லாம் புது வீட்டுக்கு வர நேரம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி மோதகம் வந்திருக்கு. இங்கால குளக்கட்டை அடுக்கும் இல்ல அடுக்க ஒரு வடிவா இருக்கும். என்ன இதெல்லாம் அடிக்கிட்டு வடிவா இருக்கு பாத்தீங்களா? இது என்ன சாமா? அது ஒரு டிசைன் குளக்கட்டை. அது ஒரு டிசைன். இது இல்ல இது ஒரு டிசைன் மோதகம். இது ஒரு டிசைன் மோதகம். ரைட் அதே மாதிரி குளக்கட்டை. பயர் வந்து உள்ள எல்லாம் இருக்கு. உள்ள போட்டுருக்கீங்க. அம்மா அப்படியே செஞ்சாங்க. அப்படிங்களா? இப்படிதான் இதெல்லாம் கொழுக்கட்டையெல்லாம் நான் அம்மா செஞ்சுருவாங்க. ஞாபகம் இருக்காமா? நான் சின்ன இருக்குமா அம்மா செய்வா அவரே. சரி ஓகே எல்லாம் ரெடியா? இதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டோம். ரைட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரைட் ஓகே. சரி உங்களோட வீடுகளையும் இன்னும் ஸ்பெஷலாக செஞ்சுருப்பீங்க. இந்த நீங்கள் புது வீட்டுக்கு போகிற நேரம் ஏதாவது உங்களுக்கு நினைவுகள் இருந்தால் அதுகளையும் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நாங்களும் இது செஞ்ச தம்பி அது செஞ்ச தம்பின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். என்ன ரைட்டா சைன் முடிஞ்ச என்ன நீங்க கர நேரம் என்னடா நம்ம சீனி போட்டு அப்ப இனிப்பா தானே முதல் நம்ம இது செய்யணும். என்ன முதல் வீட்டுக்கு வந்து இனிப்பா தானே செய்யணும். அப்ப கொஞ்சம் இந்த விளம்பரம் சொல்லுவாங்க ஸ்வீட்டடு கொண்டாடு அது மாதிரி தான் இருக்கும். சரியாமா என்ன விளம்பரம் மாதிரி என்ன இது கேட்ச்பெரிஸ். என்ன ரைட் நாங்கள் புது வீட்டில் ஆஷாவின் பார்வை பால் பானையின் பக்கம். ஆஹா அழகா இருக்கா புது வீட்டில் நாங்கள் இப்போ
பாலை காய்ச்சி பொங்கி இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் குடிக்க போகிறோமா? நிறைஞ்சிட்டுப்பா. சட்டி நிறைய பால். சட்டி நிறைய பால். இப்போ சீனியை கலக்கும். இதெல்லாம் உண்மையாக நினைவுகளா சாமக்கா? நான் முதல் இப்படி வீடியோஸ் நாங்கள் போடுறதே இல்லை, யோசிப்போம் இதெல்லாம் வீட்டில் நடக்கிறதெல்லாம் வெளியே சொன்னா என்ன நினைப்பாங்களோ ஆக்கள். நானே இப்போ நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்கு இதே மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ நேற்று ஒரு அண்ணா வந்து கண்டுருன்னு தியாவை நாங்கள் ஸ்கூல் சேர்த்துருக்கோம். அப்போ அங்கே ஒரு அண்ணா கண்டு சொன்னார், உங்களோட வீடியோ முதல்ல நாங்கள் பார்க்க மாட்டோம், இப்போ உங்களோட வைஃப் வந்த ரெண்டே சேர்ந்து போடுறீங்க, அப்போ சந்தோஷமா இருக்கு பார்க்குறீங்களா? நான் வந்து வீடியோ பார்க்குறாங்க போல இருக்கு. சரி. சீனி காணமன் பாப்பா. ஓகே. நிறைய மரம் இருக்கு, தென்னை மரம், எல்லா மரமும் இருக்கு. இதோட கூட சீனி போட்டா திருட்டுற மாதிரி இருக்குண்ணா. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு இல்லாமலா செல்லம்? நீங்கள் தானே வீட்டினுடைய ராஜகுமாரன். என்ன சார் சின்ன பிள்ளைல வர பாருங்க. கரநாள் தானே, அது சரி, சர்வ் பண்ணி கரநாள் தானே. சரி கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுப்போம். ரைட், ஓகே. நன்றி தம்பி. யாரட்டும் அம்மா தாரம் பிள்ளைக்கு சுடுது. ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு பிரதம விருந்தினர். பிறந்த நாள் பிரதம விருந்தினர். ஆமா சுடுதா இல்லை தானே? இன்னைக்கு புது வீட்டு பால் காய்ச்சிடும். பால் காய்ச்சறது சந்தோஷமாக இருக்கிறது. ஆனா நீங்கள் நீண்ட காலம் வாழ்றதுக்கு அம்மா குட்டி அம்மாட வாழ்த்துக்கள். சரி, இவ்வளவு காணுங்க எங்களுக்கு. அதான். இந்த வீடியோலயே ஸ்பெஷல் இதானா? அதான். குட்டி ஐயர் சொன்னதான் வித்தியாசம். சரி, நாங்கள் இப்ப என்ன செய்வோம் சார்? வீட்டை சுத்தி காட்டுவோம். ஃபுல்லா சுத்தி காட்டுவோம். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க வீடு எப்படி இருக்கு. பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த பக்கம் நாங்க என்ன அப்படின்றத கடைசியா சொல்லுவோம். என்ன சார், முதல்ல வீட்டுல பார்த்துருவோம். வீட்டுல என்டர் ஆனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு இந்த ரெண்டு நல்ல பச்சை பசையில 2 மரங்கள் இருக்கு, வடிவான மரங்கள். என்ன சார், ஏன்னா வீட்டு ஓனரே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு சோஃபா உண்டு, நான் யூஸ் பண்ண சோஃபா தான். அது வந்து முன்னுக்கு இருந்தது, அவங்க அப்படியே விட்டுருந்தாங்க. ஃபர்னிச்சர் வந்து இதை விட்டுருந்தாங்க. பட் அது ஸ்பெஷலான விஷயம் நாங்கள் எதிர்பார்த்தது வெஹிக்கிள் பார்க். ஏன்னா சார் இந்த வாகனத்தை வந்து நாங்கள் உள்ள சேஃப்டி எப்படி செமையா இருக்கா செஞ்சு இந்த வாரங்கள் இருக்கா. இன்னும் நாங்கள் இன்னைக்கு 2 தான் வெஹிக்கிள் உள்ள பார்க் பண்ணோம். 2 நாளாக வந்து போய் கொண்டிருக்கோம். துப்புரவாகிற வேலை அது இதுன்னு சொல்லி சூப்பராக இருக்குல்ல. ரைட், வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்க் பண்ணலாம். அந்த வாரம் அங்கே வரைக்கும் இடம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிள் பார்க் பண்ணலாம். இது என்ற வெஹிக்கிள், இது ஆஷாட வெஹிக்கிள். இப்போ ரைட் என்ன ஆஷா சொன்னீங்க? இது என்ற வெஹிக்கிள், அது அரவிந்தர் வெஹிக்கிள். அப்போ 2 பேரும் வெஹிக்கிள் இதுக்குள்ள பார்க் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. இல்லை, இப்போ இந்த அந்த வெஹிக்கிள் கொஞ்சம் பின்னுக்கு போவான் சார். போனால் அதில் ஒரு கார், இதுலேயும் ஒரு கார் பார்க் பண்ணலாம் சார். நல்ல இடவசதி. யாரும் கெஸ்ட் வராங்க வெஹிக்கிளில் வந்தால் 2 காரோட இதில் பார்க் பண்ணலாம். ரைட். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க சார், வீட்டை இவ்வளோ ஆட்கள் வந்துருக்காங்களா சார்? இவ்வளோ பேர் இன்றைக்கு வந்திருக்காங்க போல. இங்கே பாருங்க, ஷூ எல்லாம் போட்டுருக்காங்க. கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெயின்ட் தானே ஆஷா? இந்தியா போனேன்னு என்ன செய்யறது ஆஷா? இந்தியா போனேன்னு பார்த்தா ஒரே சப்பாத்தா வாங்கி கொண்டு வீடு ஃபுல்லாக குமிக்கிறாரு. சொன்னாலும் கேட்குறாரு, இன்னும் யூஸ் பண்ணாமல் எத்தனை வச்சுக்கிறீங்க சொல்லுங்க? யூஸ் பண்ணாமல் எத்தனை வச்சுக்கிறீங்க? நான் எல்லாம் டஸ்ட் பெட்ரூம்னு எல்லாம் சொப்பின்ல போட்டு கட்டி கட்டி அங்கே இங்கேயும் வச்சிருக்கேன். இல்லை, ஷூ வாங்குறது என்ன ஆசைன்னா வீடியோஸுக்கு போடலாம், வெளியே போனால் போடலாம்னு உண்டு. மற்ற இன்னொன்று ஆசை இது லாபம். 3 ஷூ வாங்கினா ஒரு ஷூ ஃப்ரீ. ஒரு ஷூட விலை 400-450 ரூபா. நம்ம காசு 450 எவ்வளோ? 2000 ரூபா தான் வரப்போகுது. இப்போ 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூன்றது லாபம். அதே மாதிரி 6000 ரூபாய்க்கு 3 ஷூ வந்துடும், ஒரு ஷூ ஃப்ரீயாக வந்துடும். அன்றைக்கு நம்ம டியாக்கு இங்கே ஷூ வாங்கினோம். ஒரு ஷூவே எவ்வளவு? ஒரு ஷூவே 4000 ரூபா. ஒரு ஷூவே 4000 ரூபா. அப்போ அதனால தான் இந்த ஷூஸ் நான் இந்தியா போனால் வாங்கிட்டு வரது. பட் ஹை குவாலிட்டின்னு சொல்லலை, நல்லா யூஸபிள், பார்க்க ஸ்டைலிஷாகவும் இருக்கும். அது மாதிரி இந்தியாவில் பாருங்க, இவங்க 2 பேரும் நம்மளோட பேட்ஸ் தான். இன்னும் உள்ள வைக்கல, சுழற்சி கிடச்சி வைக்கணும். இதில் 1 வருஷம் விளையாடையில. இது போன முறை இந்தியா போன வாங்கின பெட், இது ஏற்கனவே நான் வச்சிருந்த பெட். ரைட். வீட்டுக்குள்ளே வாரீங்க எல்லாம் இப்போ தான் கொண்டு வந்து கொஞ்சம் அடுக்கி இருக்கிறேன், கொஞ்சம் அடுக்கையில் பாருங்க. முதலாவது வீட்டுக்குள்ள வந்து யாரை காட்டணும்? இவங்க தான். இங்கே பாருங்க, இது பிள்ளையார், இது மாதா, 2 பேரையும் வச்சிருக்கிறோம். சுற்றி வேற பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, இதுவும் இங்கே வந்து வீட்டில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். அப்போ அது ஒன்று இருக்குது. நாங்கள் வலிக்கிட்டோம்னு சொன்னால் இதில் வந்து பார்த்துட்டு வடிவாக இருக்கணும்னு பார்க்குறோம். கப்பல் ஃபோட்டோ எடுக்கிறது, அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து போயிடுவோம். சரி தானே? இது ஒரு ஃபேன் வாங்கி வச்சுக்கோம், இன்னும் பூட்டு இல்லை. ஆரியன் ஃபேவரட் என்ன சார்? இது வந்து அவருக்கு போகணும். காலையில் ஒரு பாட்டு கேட்டு போட்டு டான்ஸ் ஆடினா தான் அவருக்கு அந்த நாள் திருப்தியா இருக்கும். அது சரி, அது சரி. ரைட். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நேற்று தான் கொண்டு வச்சு வச்சிருக்கு. என்னடா தூரத்துலேருந்து எடுத்துட்டு வந்தா வந்து உடனே ஃப்ரிட்ஜ் போடக்கூடாது அப்பா சொன்னாங்க. அதனால போடாம வச்சிருக்கேன். இனித்தான் இதெல்லாம் உள்ள திரும்ப ஒரு துடைச்சிட்டு தான் உள்ளுக்குள்ள எல்லாமே அடுக்கணும். அதாவது ஜன்னல் எல்லாமே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அலுமினியம் ஃபிட்டிங்ஸோட வர மாதிரி ஜன்னல்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்க,
ஃபுல்லா இருக்குது. நல்ல நல்ல காத்து. வெளியில ஒரு வேப்ப மரம் ஒன்று நிக்குது. வெளியில ஒரு நல்ல பெரிய வேப்ப மரம் ஒன்று நிக்குது. சொல்லுவாங்க வேம்புட காத்து வந்து நல்ல இயற்கையை நல்ல சுவாசிக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு. அதனால வந்து உண்மையா நல்ல காத்து. இங்க பாருங்க, பாருங்க. நல்ல நல்ல காத்து இருக்குதுன்னு. சரி, அப்படியே அடுத்த ரூமையும் பார்ப்போம் சார். ரைட், சரி, அப்படியே முடியுது. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. ரைட், இது வந்து உண்மையாகவே இவங்க இந்த ரூம் என்னென்னு பார்த்து சொன்னாமா சார். இது வந்து ஒரு டைனிங் ரூம் தான். ஒரு டைனிங் டேபிள்லாம் போட்டு ஃபோட்டோலாம் இருந்தது இல்லை. பட் நாங்கள் இது டைனிங் டேபிள் எல்லாம் ஒன்றும் போடல. வந்து என்னன்னா இங்கே அந்த வீட்ல இருந்து எல்லாம் மொத்தமாக அவ்வளோ சாமான இங்கேயும் கொண்டு வர இல்லாது. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளுகள் நம்ம அங்கேயும் போகிறோம். அப்போ அதனால தான் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாமான மட்டும் தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்துருக்கோம். இந்த இடத்த வந்து கூடுதலாகவே வந்து எம்டிஆவி விட்டுக்கிறோம். என்னன்னு சொன்னா இவங்க இருந்து விளையாடலாம், தியா படிக்கிறது விஷயங்களுக்கு இதை வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதுலேயும் ஒரு பெரிய ஒரு ரூம் ஒன்று இருக்குது, டைல் பண்ணது தான். இது நம்மளோட முக்கியமான இடம். பால் காட்சி பார்த்துட்டீங்க தானே, வாங்க பார்ப்போம். காட்டுங்க இங்கே அந்த கடைகள் இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லா இங்க வரும். ரோஸு, பச்சை, நாவல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதையும் பாருங்க. இது நேற்று வாங்கின ஆசை 8 மணி 9 மணிக்கு போயிட்டு இந்த மேசைக்கு போறதுக்கு இதெல்லாம் வாங்கினது. ஏன்னா தண்ணி பட்டா ஒரு மாதிரி இருக்கும் தானே. இதுக்கு மேல இந்த பொலித்தீனும் போட்டிருக்கு. தண்ணி பட்டா ஈஸியாக துடைக்கக்கூடிய மாதிரி இந்த செட் பண்ணிருக்கு. ரைட், பழங்கள் படமெல்லாம் போட்டது. இதே தான் நான் வீட்டையும் போட்டு வச்சுக்கிறேன். சரி, நம்ம வாங்கினேன் நாங்க. சரி, அப்போ உங்களுக்கு இதுவும் நேற்று வாங்கினதுன்னா சார்? இதுவும் நேற்று புதுசாக வாங்கினது. மற்றது இந்த சில பாத்திரங்கள் நான் வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே புதுசா வாங்குறது அது இப்ப அவ்வளோ அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால அங்கேயும் கொஞ்சம் வச்சுட்டு இங்கேயும் அடுப்பு புதுசா வாங்கினேன். அடுப்பு ஒன்று புதுசா வாங்கினேன். அங்க இருக்கிற அடுப்பை நம்ம இங்கே தூக்கிட்டு வந்தோம்டா. அங்க போகும்போது வந்து இந்த அடுப்பை திரும்ப அடுப்பு சிலிண்டர் எல்லாத்தையுமே கொண்டு போகணும் தானே. அதனால சிலிண்டர் அடுப்பெல்லாம் அங்கே இருக்கிறதால இதை வாங்கியாச்சு. ஸ்டீமரை கொண்டுக்கிற பாருங்க. ஸ்டீமரை இங்கே கொண்டுக்கிறேன். ஆனா புட்டை வைக்கிற புட்டு குழல் வந்து விட்டு இருக்கு. அப்ப அங்க போகும்போது புட்டை வச்சு சாப்பிடண்டா அதையும் வச்சுக்கொள்ளலாம். ரைஸ் குக்கர் இங்கே கொண்டு வந்துட்டேன். சரி, இங்க இருந்து மரக்கறி சாமான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. சமையல் இது வந்து ரால் இருக்குது. அடுத்தது இதுல வந்து சிக்கன் இருக்கு. சிக்கன் இருக்குது. ரைட், ஓகே. இங்க எல்லாம் மரக்கறி எல்லாம் பீன்ஸ், தக்காளி, லீக்ஸ், கேரட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி, ஓகே, ரைட். அப்ப கிச்சன் சரி என்ன? அடுத்தது பாப்போமா? அடுத்து அப்படியே போங்க. அடுத்தது வாங்க. ரைட், ஓகே. இது என்ன? இது ஒரு ரூம். இதை நான் இன்னொன்று செய்யலை. அலமாரியெல்லாம் கொண்டு வந்து அலமாரியெல்லாம் இன்னும் கொண்டு வரல. அங்கே இருக்கிற அலமாரியில் இன்னும் எடுத்துட்டு வரல. பார்ப்போம், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிலும் வந்து ஒரு ட்ரிபிள் பெட் உண்டு. இதுவும் இதில் இருந்தது. நாங்கள் மெட்ரஸ் மெட்ரஸ் ஒன்று இருந்து கொண்டு அதே மாதிரி இவங்களோட செட்டை இவங்களோட அலமாரியை கொண்டுட்டோம். இரண்டா வந்து கட்டுப்படி ஆகாது. இவங்களை குடும்பம் பார்த்து செல்ல கட்டுப்படி ஆகாதானே. அதே மாதிரி நம்ம ஹாலில் பார்த்த மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் சார். இது ரெண்டாவது எல்லாமே இவங்களோட இங்கே இருந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டும் இங்கே இருந்தது. 2 கட்டில் இருந்தது. ரைட், ஓகே. சரி, அப்போ இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம். எனக்கு ஏற்கனவே இங்கே இருந்தாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இல்லை ஸ்க்ரீன் எடுத்துக்காங்க. நாங்களும் இனி இதில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்துக்கு வந்து மித்திர படம் பார்க்கலாம் போல இருக்கு. அடுத்தது வந்து இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம். சரியா, அதை உள்ள காட்டுங்க. ரைட், பாத்ரூம் பாருங்க. இங்கே பாருங்க, பாத்ரூம் இருக்குது. ரைட், இங்கே போய் கமெண்ட் அதே மாதிரி சிங்க் எல்லாமே வச்சுக்கிச்சு ஒரு செட்டப்ல இருக்கு. நாங்கள் வந்து நேற்று ஒரு நல்ல கிளீனிங் ஒன்று போட்டு வேணா சார். இந்த இங்கே வாஷிங் மிஷின் செட் பண்ணுறோம். இதில் இருக்கு. இதில் வாஷிங் மிஷின் வீட்டில் கொண்டு வரதா இல்லையான்னு பார்ப்போம். அதையும் யோசிக்கணும்னு சொன்னால் அதையும் இருக்கா யோசிப்போம். அந்த இன்னும் நிறைய விஷயம் கொண்டு வரல பார்ப்போம். அதெல்லாம் ஒன்று தேவைப்பட்டுதுண்டா கொண்டு வருவோம். இல்லாட்டி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டை போய் நிற்கும் போது அங்கே ஓகே இருந்தால் ஓகே தானே. இது ரைட், இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூம். ரைட், இந்த ரூம் வந்து எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு. இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் சின்ன ரூம். இதில் இன்னும் ஒன்று செய்ய செட் பண்ண அப்படியே இருக்கு. 2 ரூம். இது பெரிய ரூம். இப்போ இதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதில் ஒரு சின்ன ரூம் இருக்குது. ஸோ இவ்வளவுதான் இந்த இது. அதே மாதிரி பின்பக்கம் ஒரு காட்டுவோம் சார். இந்த பக்கம் கிச்சனில் இருந்து வாங்க. கிச்சன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் முடிஞ்சு பாருங்க. அதில் கருவேப்பிலை மரம் நிற்குது. அது என்ன மரம் சார்? மங்குசா? இது அன்னமுன்னாவா? அன்னமுன்னாவோ. ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 தேசிக்காய் மரம் நிற்குது. பின்னுக்கு வாழை மரம் நிற்கா சார்? அதில் இதில் பாருங்க, பின்னுக்கு பாருங்க. இந்த ஆள் பாருங்க, 2 வாழை மரம் நிற்க தெரியுதா சார்? பக்கத்து வீட்டில் தான் பப்பாசி மாமரம்லாம் பக்கத்தில் எங்கட வீட்டை இல்லை. ரைட், ஓகே, சரி வாங்க அப்படியே போவோம். நான் உங்களுக்கு பார்க்கிங் காட்டினேன் தானே. இப்படியே கிச்சனால் வந்து முன்னுக்கு போகலாம். கிச்சனால் வந்து முன்னுக்கு போகலாம். வீடு எப்படிமா இருக்கு? வீட்டை விட வீட்டை சுற்றி நல்லா இருக்கு. வீடு பிடிச்சிருக்கு. ஆனால் வீட்டை சுற்றி இந்த மரங்கள் எப்போவுமே மரம் தான் வேணும்.
அது சரி. பழகிட்டோம் அவ இயற்கையோட இருக்கிறாங்க. உங்களோட எப்படி முருங்கன் மரம் பாக்குறீங்களோ எல்லா மரம் பண்ணுமா உங்களுக்கு? அதுக்கு என்ன சரி டவுன்ல அப்படியே கீழே அதே இங்க மாதிரி பாருங்க பலா மரம் நிக்குது, மரம் நிக்குது, வேப்ப மரம் நிக்குது, இலந்த பழ மரம் நிக்குது, எல்லாம் நிக்குது. எல்லாம் நிக்குது. இந்த முன்னுக்கு அகத்தி மரம் நிக்குது பாருங்க. அது சரி. அவங்க வீட்டுல நிக்குது, முன் வீட்டுல பக்கத்து வீடு தான் எல்லாம் பக்கத்துல இருந்தா நம்ம எல்லாம் சொந்தம் தானே. சரி சரி சரி. இன்னைக்கு வாழை மரம் நிக்குமா வீட்டுக்கு? இன்னைக்கு தென்னை மரம், எல்லாம் எலுமிச்சை மரம் நிக்கு, எல்லாம் நிக்குது. சந்தோஷம் உங்களுக்கு? முருகன் ஃபீல் ஒன்று வருது, கொஞ்சம் வருது தானே? கொஞ்சம் ஃபீல் வருது. வருது தானே? ரைட் ஓகே. அப்ப ஹாப்பி. வீட்டுக்குள்ள நல்லா இருக்காமா? உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பஸ் ஏறினா நேரா வந்து இறங்கிடலாம். இறங்கணும் நடந்து வர முடியும். அங்கே இங்கே உள்ளுக்கு போனால் ஆட்டோ பிடிக்கணும் எந்த தேவையும் இல்லை. அப்போ ஓகே. அப்போ நீங்கள் உங்களோட டார்லிங்கையும் கூட்டிட்டு அப்பாவையும் கூட்டிட்டு கிழமைக்கு ஒருக்கா அப்படி வந்துட வேண்டியது. அப்பாவை கூட்டிட்டு நீங்கள் டார்லிங்கோட பைக்கில் மோட்டர் சைக்கிளில் வாங்க 2 பேரும். சரியா? சரி, வீட்டை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னா சார் வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அப்போ இது வந்து 2 bedroom ஹவுஸ், ஒரு ஹோல் டைனிங் ரூம், பாத்ரூம் அப்படி சொல்லி எங்களுக்கு வந்து தாராளமாக இது காணும். இப்போ நானும் ஆஷாவும் 2 சின்னாக்கள் மற்றும் மாமி சில நேரத்தில் இப்போ எங்களோட அப்பா அம்மா வரலாம். தாராளமாக எங்களுக்கு வந்து இடம் வந்து எங்களுக்கு காணும் இந்த வீட்டில். அதே மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, அதான் ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து 3 வாகனம் வந்து இந்த வீட்டில் நிப்பாட்டலாம். எங்கள் மஹேந்திரா பின்னாடி நிற்குது. இப்போ நாங்கள் நிற்கிறதுல ஒரு கார் நிப்பாட்டலாம் கூட, முன்னுக்கு இன்னொரு காரும் நாங்கள் நிப்பாட்டலாம். என்ன அப்போ எங்களுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ்ன்றது இன்னிலண்டு ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்குது. மற்றது நாங்கள் தேடிக்கொண்டு வரும்போது நாங்கள் ஒரு 4-5 வீடு பார்த்தோம். அந்த வீடுகளுக்குள்ள இந்த வீடு எங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்தது. அப்போ அதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இதை அட்வான்ஸ் கொடுத்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு முதலும் கேட்டிருந்தாங்க, பிறகு கேட்டிருந்தாங்க. தம்பி வந்து இல்லை எங்களுக்கு தான் அண்ணா அரவிந்தண்ணா உங்களுக்கு தெரியும், எனக்கு உங்களை தான் தருவேன் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டு ஓனர் அவர் மகன் வந்து காய்ச்சி அவர் தான் பிறகு ஓகே நான் உங்களுக்கு தான் விட்டு தர போறேன்னு சொல்லி விட்டு வந்துட்டார். சரி, இப்போ எல்லாத்தையும் விட்டுருவோம். என்னத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, புது வீடு என்னத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கல் ஒரு வீடு இருக்குது, வங்காளலையும் ஒரு வீடு இருக்குது. இப்போ இந்த 2 வீடு இருக்கும்போது இன்னொரு வீடு எடுத்து நீங்க என்னத்துக்கு வந்து நிற்கணும் டவுன்ல யோசிப்பீங்க. ஒரே ஒரு காரணம் தான், வேறு எதுவுமே இல்லை, பிள்ளைகளோட படிப்பு. ரைட். அப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு கஷ்டப்பட்டு நிறைய நல்லா படிப்பிச்சாங்க. எனக்கு அப்பா அம்மாவும் வந்து நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக மன்னர் டவுனில் கொண்டு ஹாஸ்டலில் விட்டு இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து அப்படிலாம் படிப்பிச்சிருக்காங்க. அப்போ அது வந்து எனக்கு ஒரு இங்கிலீஷ் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு வந்து நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி சிங்களம் படித்த அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் வந்து அதுக்காக இப்போ நான் ஏற்கனவே இருந்த எங்கள் வங்காளில் வந்து இங்கிலீஷ் இல்லைண்டோ இல்லாட்டி அங்கே படிப்பு சரியில்லை அப்படின்னு ஒரு நோக்கத்தை பார்க்கல, ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் பிள்ளையை சேர்த்து படிப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எனக்கு மனசில் முதல்ல இருந்து இருந்தது. ஸோ அதை நான் ஆஷாட்டையும் சொன்னதால கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ எப்படி சொல்கிறது, டவுனுக்குள்ள வந்து இங்கே ட்ராவல் பண்ணி கிளாஸுக்கு ஒரு ஆள் ஸ்கூலுக்கு ஒரு ஆள் ஏற்றி இறக்குறது எல்லாம் வேலையில் நிறைய இருக்குது. முதல்ல வந்து வீட்டை இருந்து கூட்டி கொண்டு விடுவோம்னு சொல்லி லைசன்ஸ்க்குலாம் போட்டு எனக்கு அப்படி தான் எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இவங்க 2 பேரையும் ஒவ்வொரு நாளும் வங்காளிலேருந்து 5 கிலோமீட்டர் வந்து பைக்கில் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகிறது அப்படின்றது வந்து சேஃப்டி பிரச்சனையால. அப்போ அதோட யோசிச்சேன். இப்போ இவங்க 2 பேரும் ஒவ்வொரு நாள் வீட்டில் அனுப்பிட்டு மனசில் கை யோசிச்சு கொண்டு ஐயோ அவங்க நல்லா ஓடுறாங்களா, பைக் நல்லா போயிச்சா வந்துதான் யோசிக்கணும். அப்போ அதனால பார்த்து போட்டு தான் முடிவெடுத்தோம். இல்லை மன்னாரில் ஒரு வீடு எடுத்து நான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான். இது பக்கம் கிட்ட, இதில் ஒரு 2 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷத்துல இங்கே மோட்டர் சைக்கிளில் கொண்டு ஸ்கூலில் விட்டுலாம். பட் வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கிளாஸுக்குரிய டீச்சர் இருக்காங்களாமா. அப்போ அதனால ஒரு டீச்சர் ஆள் எங்களுக்கு வீட்டுக்கு பள்ளி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அவங்களோட கிளாஸஸுக்கு விடலாம். ஸோ அப்படி எங்களுக்கு வந்து உண்மையாக சந்தோஷமாகவும் நல்ல இடமா எங்களுக்கு இது நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பார்ப்போம், தொடர்ந்து சில விஷயங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ டைம் ஆகி கொண்டிருக்கல, உங்களுக்கு காரணம் சொல்லிட்டோம். ஏன் வந்தோம்டா தியாட படிப்புக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வீட்டை செலக்ட் பண்ணி இங்கே நாங்கள் வந்தது வந்து ஒரே காரணம் தான். ஸோ பெற்றோர்ன்றது வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னதை செய்கிறோமோ இல்லையோ படிப்பை கவனமாக நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். படித்தா நல்லா வந்துடலான்னு சொல்லி. ஸோ அதே விஷயத்த நான் என்ற பிள்ளைக்கும் செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். என்ன ஆஷா, அப்படித்தானே? தியா மட்டும் இல்லை, இப்போ அடுத்தாலையும் வந்து நர்சரி சேர்க்கணும். ஸோ அதோட தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்களோட செல்லக்குட்டியை போய் நாங்கள் ஏற்றி வந்துடும். ஏன்னா டியா வந்து வீடியோ வரல தானே. ஸோ இப்போ ஸ்கூல் டைம் 1 மணி ஆகுது. நான் போய் தியாவை மேத்திட்டு வந்துட்டு சமையல்லாம் போகுதானே, சமையல்லாம் முடியுமோ அதையும் சேர்த்து நான் கடைசியாக வீடியோ முடிப்போம். என்ன ரைட், ஓகே பா, இருங்க நாங்கள் போயிட்டு வந்து மிச்சத்தை கண்டிப்பாக பண்ணுறோமா. ரைட், ஓகே, நாங்கள் ஸ்கூலுக்கு போய் தியாவை ஏற்றிட்டு வந்தாச்சு. என்னம்மா ரைட், ஓகே. தியாவும் வந்து வீடியோவில் இல்லை அப்படின்றதால தான் இந்த வீடியோவில் தியாவையும் சேர்க்கணும் பண்ணி நாங்கள். ஸோ என்னதுக்கா ஆசை நான் மன்னாருக்கு வந்து ஆறுக்கா வந்து மன்னாருக்கு உங்களுக்கு இந்த ஞாபகம் தானே உங்களுக்கு. ரைட், ஓகே. புது ஸ்கூல் எப்படி இருக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? அங்க படிச்சோட நீங்க கொஞ்சம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. எல்லாம் சேர்றாங்களா பிள்ளையோட? எல்லாம் நிறைய விளையாடுறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கதைக்கிறாங்களா உங்களோட? உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா, ஹாப்பியா? நல்லபடியா படிக்கணும். அப்பா இங்க கூட்டு வந்து விட்டது என்ன செய்யணும்? படிக்கணும். எப்படி படிக்கணும்? நல்லா படிக்கணும். என்ன அப்புறம் எல்லா மாமா மாமியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, தியா நல்லா படிக்கலாம். அப்புறம் அப்பாட்ட கேட்பாங்க, என்னப்பா நீங்க கொண்டு வந்து விட்டீங்க படிக்கலையே தியா குட்டின்னு கேட்பாங்க எல்லாரும். என்ன சரியா? சரி, ஓகே. நான் காண வீடியோ எடுக்க விரும்பல, நிறைய சமையல்லாம் போய் கொண்டிருக்கு. அதெல்லாம் வீடியோ நாங்கள் போடல.
வீடெல்லாம் க்ளீன் பண்ற கடையில இந்த ஒரு கையெல்லாம் 2 நாளா சரியான வேலை வீடை போட்டு கழுவி எனக்கு ஏலாது ஏலாது. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அதெல்லாம் காட்டல, சமையல் எல்லாம் பெருசா வீடியோல எடுக்கல. நாங்க அப்ப தியாலாம் ஒரு பாய்னு சொல்லி முடிச்சிருவோம், வீடியோவை முடிச்சிருவோமா? ரைட். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்கட உள்ள வழியா சொன்னாட்டா. ரைட். அப்ப எங்களோட சேனலை தியா சொன்ன மாதிரி எல்லாரும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட். ஓகே, எல்லாரும் ஒரு பாய்னு சொல்லுங்க. பாய்.